உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். சன்லைஃப் தொலைக்காட்சி ஆரம்பித்து இன்று 13 ஆண்டுகள் முடிந்து வெற்றிகரமாக 14வது ஆண்டிலே நேயர்களுடைய ஆதரவினாலே தொடர்ந்து பயணிக்கின்றோம். இன்று நாட்டு மருத்துவம் நிகழ்ச்சியிலே நாம் சில மருத்துவ குறிப்புகளை தெரிந்து கொள்வோம். வித்தேனியா சோம்னிஃபெரா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது அஸ்வகந்தி என்று வடமொழி பெயராலேயும் அமுக்கரா என்று தமிழ் பெயராலேயும் சொல்லப்பெறுவது அமுக்கரா கிழங்கு. இந்த அமுக்கரா கிழங்கு குதிரை பலத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதாலேயும் குதிரையினுடைய வாடையை அது பெற்றிருப்பதனாலே அதற்கு அஸ்வகந்தி என்றும் பெயரை தந்திருக்கிறார்கள். இந்த அமுக்கரா கிழங்கு நாட்டு மருந்து கடைகளிலே நாட்டு அமுக்கரா கிழங்கு, சீமை அமுக்கரா கிழங்கு என்று இரு வகையிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. எதுவாக இருந்தாலும் இரண்டுமே ஒரே வித மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இந்த அமுக்கரா கிழங்கை வாங்கி இடித்து அதை பிட்டவியலாக்கி உலர்த்தி வைத்து கொண்டு அதிலே அன்றாடம் ஒரு தேக்கரண்டி அளவு அந்தி சந்தி என்று இருவேளை பாலோடு கலந்து பருகி வருகின்ற நிலையிலே உள் உறுப்புகள் அத்துணைக்கும் ஆரோக்கியம் தருவது மட்டுமல்லாமல் உடலுக்கு பொலிவையும் அழகையும் சுறுசுறுப்பையும் தரக்கூடிய ஒன்றாக இந்த அமுக்கரா விளங்குகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, குழந்தைகளுக்கு குறிப்பாக பருவ மாறுதல் காரணமாக மழை காலங்களிலே பனி காலங்களிலே அவர்களுக்கு கோல்டு என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஜலதோஷம், சளி தொல்லை என்பது இயற்கையாக அமைகின்ற ஒன்று. குறிப்பாக சளி அதிகமாகின்ற பொழுது சுவாச பாதையிலே ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டு மூச்சு முட்டுதல் ஏற்படுவது இயற்கை. அது மட்டுமன்றி காது வலி ஏற்படுவதும் சிறு குழந்தைகளுக்கு இயற்கையாக நாம் பார்க்கக்கூடிய ஒன்று. குறிப்பாக இரவு நேரத்திலே குழந்தைகள் கைவிடாது அழக்கூடிய நிலை காது வலியினாலேயும் வயிற்று வலியினாலேயும் ஏற்படக்கூடிய ஒன்று. இதற்கு ஓசிமம் சாங்டம் என்று சொல்லக்கூடிய துளசி ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. துளசியை லேசாக அனலில் இட்டு வதக்கி சாறு எடுத்துக்கொண்டு அரை தேக்கரண்டி துளசி சாற்றோடு அரை தேக்கரண்டி தேன் சேர்த்து ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து உறவாடும்படி கலந்து அந்தி சந்தி என்று இருவேளை குழந்தைகளுக்கு கொடுத்து வருகின்ற நிலையிலே இந்த காது வலி, நெஞ்சக சளி இவற்றையெல்லாம் போக்கி சுவாச பாதையை சீர் செய்வது மட்டுமன்றி குழந்தைகளுக்கு நல்ல உறக்கத்தையும் தரக்கூடிய ஒன்றாக இந்த துளசி விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, ஆண்ட்ரோகிராபிஸ் எச்சியாய்டஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது தமிழிலே இதற்கு கோபுரம் தாங்கி என்று பெயரை சொல்லியிருக்கிறார்கள். கோபுரம் தாங்கி என்று சொல்லுகின்ற பொழுது கோபுரத்தை தாங்கி என்று கூட நாம் பொருள் கொள்ளலாம். ஆனால் இது கோபுரம் தாங்கக்கூடிய ஒரு மூலிகையாக விளங்குகிறது. கோபுரங்களினுடைய இடைவெளிகளிலே இதனுடைய விதைகள் காற்றில் பறந்து சென்று கோபுரங்களின் மேலாகவும் மலை பாறைகளின் ஊடாகவும் வளருகின்ற ஒரு செடியாக இது விளங்குவதனாலே கோபுரம் தாங்கி என்று இதற்கு ஒரு பெயரை கொடுத்திருக்கிறார்கள். ஆண்ட்ரோகிராபிஸ் பேனிகுலேட்டா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுகின்ற நிலவேம்பை ஒத்த ஒரு மருந்தாகி நமக்கு பயன் தருகிறது. இது ஒரு ஃபெப்ரிஃப்யூஜ் என்று சொல்லுகின்ற வகையிலே வேர்வையை தூண்டக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் என்கின்ற வகையிலே கல்லீரல், மண்ணீரல் நோய்களை இது தவிர்க்கக்கூடிய ஒன்றாக, தீர்க்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. இதனுடைய சாற்றை தலைக்கு தடவி வைத்திருந்து நெற்றிக்கு பற்றாக போட்டு வைத்திருந்து
சிறிது நேரம் எடுத்து விடுவதனாலே தலை வலியை போக்குவதாக திகழ்கிறது. இது வலி வீக்கத்தை கரைக்கிறது, காய்ச்சலை தணிக்கிறது. குறிப்பாக டைஃபாய்டு என்று சொல்லக்கூடிய காய்ச்சல், அது மட்டுமல்லாமல் மலேரியா என்று சொல்லக்கூடிய கல்லீரலை பற்றிய காய்ச்சல், இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒன்றாக இந்த கோபுரம் தாங்கி ஒரு தீநீராக பயன்படுத்துகின்ற பொழுது உள்மருந்தாகவும், இதனுடைய சாற்றை புறமருந்தாக பயன்படுத்துகின்ற பொழுது வலி நிவாரணியாகவும், வியர்வையை தூண்டக்கூடிய ஒன்றாகவும் இது திகழ்கிறது. இந்த கோபுரம் தாங்கி எப்படி மருந்தாகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு கோபுரம் தாங்கி இலைகளை பயன்படுத்தி தலையில் உள்ள பொடுகு நமைச்சலை போக்கி முடி உதிர்வை தடுத்து தலைமுடியை அடர்த்தியாக வளர்க்கக்கூடிய ஒரு தைலம் எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கோபுரம் தாங்கி இலைகள், மஞ்சிட்டி, தேங்காய் எண்ணெய். கோபுரம் தாங்கி இலைகள், இந்த செடி பார்த்தோம்னா பார்க்கறதுக்கு நிலவேம்பு செடி மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் சுரசப்பு அதிகமாக இருக்கும். இதோட இலைகள் கொஞ்சம் அகலமாக இருக்கும். விதைகள் பூக்கள் எல்லாம் பார்த்தோம்னா நிலவேம்பு விதைகள் மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு இலைக்கும் நடுவில் பார்த்தோம்னா கொத்து கொத்தா இந்த மாதிரி விதைகள் இருக்கும். இது விதைகள் மூலமாக பரவக்கூடிய ஒரு தாவரம். சில இடங்களில் இது நல்ல பச்சை நிறமாக இப்படி இருக்கும், சில இடங்களில் கொஞ்சம் கருஞ்சிவப்பு நிறமாகவும் இருக்கும். எது கிடைச்சாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த சமூலத்தை அப்படியே நம்ம அரைச்சிடலாம். இந்த கோபுரம் தாங்கி செடியை நம்ம எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் பயன்படுத்தலாம். இதோட சமூலத்தை நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பவுடரோட கற்கண்டு சேர்த்து பாலோட சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுது எலும்புகளுக்கு பலம் தரக்கூடிய மருந்தாக இது இருக்கும். கோபுரம் தாங்கி இலைகளோட நம்ம மஞ்சிட்டு சேர்த்து அரைச்சிடலாம். இதோட சமூலம் அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இளஞ்செடியாக இருந்து அப்படியே தண்டுகளும் சேர்த்து போடலாம். இதோட நம்ம மஞ்சிட்டி வேர் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சிட்டி வேர்ன்றது நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். பார்க்கறதுக்கு நன்னாரி வேர் மாதிரி இருக்கும், கொஞ்சம் மெல்லிசாக இருக்கும். ரெண்டும் மிக்சியில் இட்டு லேசாக அரைச்சிடலாம். நம்ம நிறைய தைலம் தயார் பண்ணும்போது கோபுரம் தாங்கி இலைகள் அரைச்சிட்டு அதை பிழிஞ்சு சாறு எடுத்து அந்த சாருக்கு சம அளவு தேங்காய் எண்ணெய் விட்டு தைலம் காய்ச்சினோம்னா நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். கோபுரம் தாங்கி இலைகளை நம்ம நல்லெண்ணெயில் தைலமாக காய்ச்சி வச்சுக்கிட்டு அந்த தைலத்தை கொண்டு வாரம் ஒரு முறை அல்லது 2 முறை தலைக்கு தேய்ச்சி உடல் முழுக்க தேய்ச்சி நம்ம குளிச்சுட்டு வரும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் கம்மியாகும், முடி உதிர்வு கம்மியாகும். அதே போல் கோபுரம் தாங்கி இலைகளை நம்ம காய்ச்சலுக்கான மருந்தாகவும் பயன்படுத்தலாம். மிளகு, சீரகம் சேர்த்து நம்ம கஷாயமாக எடுத்துகிட்டு வரும் பொழுது உடல் வலி, காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் சரியாகும். இப்போ நம்ம தேங்காய் எண்ணெயோட அரைச்சி வச்சிருக்க மஞ்சிஷ்டி கோபுரம் தாங்கி சேர்ந்த இந்த விழுதை சேர்த்து சிறு தீயில வச்சு காய்ச்சணும். இந்த எண்ணெய் காய்ச்சும் பொழுது பச்சையாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாறும். மஞ்சிஷ்டி சேர்த்ததுனால நமக்கு பிங்க் கலரில் வரும். மஞ்சிட்டியை நம்ம முகப்பருக்கான மேல் பூச்சி மருந்தாகவும் பயன்படுத்தலாம். முகப்பரு அதிகமாக இருந்தது அப்படின்னா மஞ்சிட்டியை நம்ம தண்ணியில் குழச்சி மேலே தண்ணியிலையோ அல்லது பன்னீர்லேயோ குழச்சி பருக்களுக்கு மேலே அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது பருக்கள் சீழ்பிடிக்காமல் ஆறும். அதே போல் பருக்கள்னால வடு ஏற்படாமல் தடுக்கும். நமக்கு தோலில் அரிப்பு இருந்தாலும் தேங்காய் எண்ணெயில் மஞ்சிட்டியை குழச்சி நமச்சில் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது இச்சிங் நல்லா கண்ட்ரோல் ஆகும். இந்த தைலம் இப்போ தயாராகிடுச்சு. கோபுரம் தாங்கி இலைகள், மஞ்சிட்டி மற்றும் தேங்காய் எண்ணெய் சேர்ந்த இந்த தைலம் இப்போ தயாராகிடுச்சு. இதை வடிகட்டிடலாம். இது வடிகட்டும் பொழுது நல்லா அடர்பச்சை நிறமாக இருக்குது. ஆறிட்டு ஓரிரு நாள் போனதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இது பீட்ரூட் நிறத்தில் இருக்கும் இந்த தைலம். கோபுரம் தாங்கி இலைகள், மஞ்சிட்டி மற்றும் தேங்காய் எண்ணெய் சேர்ந்த இந்த தைலத்தை தினமும் நம்ம தலைக்கு தேய்ச்சிட்டு வரும்பொழுது முடி உதிர்வு கம்மியாகும், பொடுகு சரியாகும். அதே போல் முடியும் நல்லா அடர்த்தியாக வளரும். அன்பான நேயர்களே, ஆண்ட்ரோகிராபிஸ் எச்சியோய்டஸ் என்று சொல்லக்கூடிய கோபுரம் தாங்கி எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து வருகின்றோம். இதிலே எச்சியோடினின் என்கின்ற வேதிப்பொருள் மிகுதியாக விளங்குகிறது. இது ஒரு டையூரிட்டிக் என்கின்ற வகையிலே நீர் பெருக்கியாக இருந்து
உடலிலே தேங்கி இருக்கின்ற நீற்றை வெளித்தள்ளக்கூடிய உள்மருந்தாக கோபுரம் தாங்கி பயன் தருகிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு ஆன்டி வைரல் என்கின்ற வகையிலே மலேரியா, மைக்ரோஃபைலேரியா, டைபாய்டு போன்ற காய்ச்சல் வருவதற்கு காரணமாக இருக்கின்ற நுண்கிருமிகளை வெளியேற்றி குளிர் காய்ச்சலை போக்கி உடலுக்கு நலம் தருகின்ற ஒன்றாக திகழ்கிறது. இதை வெளிப்புறமாக இதனுடைய விழுதை வெளிப்பற்றாக போடுகின்ற பொழுது ஒரு ஆன்டிடோட் என்கின்ற வகையிலே பாம்பு கடி, தேள்கடி இவற்றினுடைய விஷத்தை போக்கக்கூடிய வகையிலே ஒரு நச்சு முறிப்பானாக விளங்குகிறது. இந்த நச்சு என்பது விஷக்கடிகளால் மட்டுமல்ல, நாம் உண்ணுகின்ற நிறைய மருந்துகளாலே, ரசாயன பொருட்களாலே கல்லீரலிலே நச்சு சேர்ந்து அங்கே ஈரல் பாதிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. குறிப்பாக நவீன உலகிலே நாம் காய்ச்சலுக்காக பயன்படுத்துகின்ற அசிட்டாமினோபின் என்கின்ற மருத்துவத்தினுடைய அதிகரிப்பினாலே ஈரல் பாதிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை. இந்த அசிட்டாமினோபின் என்கின்ற மருந்தினாலே இந்த ட்ரக் இன்டியூஸ்டு லிவர் டிசார்டர் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அதே போல இந்த பேராசிட்டமால் இன்டியூஸ்டு லிவர் டிசார்டர் என்று காய்ச்சலுக்காக நாம் உண்ணுகின்ற மருந்துகள் அதிகமாகின்ற பொழுது, அடிக்கடி பயன்படுத்துகின்ற பொழுது, மருத்துவருடைய பரிந்துரை இல்லாமல் பயன்படுத்துகின்ற பொழுது அது ஈரலை பாதிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. அப்படிப்பட்ட நிலையிலே ஒரு ஹெப்பாட்டோ புரொடெக்டிவ் என்கின்ற வகையிலே இந்த கோபுரம் தாங்கியினுடைய தீநீர் கல்லீரல், மண்ணீரலுக்கு பலம் தருகிறது, மஞ்சள் காமாலைக்கு மருந்தாகிறது, குளிர் காய்ச்சலுக்கு மருந்தாகிறது, புறமருந்தாக போடுகின்ற பொழுது தலைவலியை போக்கக்கூடியதாக திகழ்கிறது. இதனோடு மஞ்சிட்டி என்று சொல்லக்கூடிய மூலிகையை சேர்த்து நாம் தைலமாக தலைக்கு பயன்படுத்துகின்ற பொழுது ஆன்டி டேண்ட்ரஃப் என்கின்ற வகையிலே தலை பொடுகை போக்குவது மட்டுமல்லாமல் தலைமுடிக்கு நல்ல நிறத்தையும் வளமையும் தரக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது. உடலிலே ஏற்படுகின்ற அரிப்பு போன்ற காயங்களுக்கு மேலே பூசுவதனாலே அந்த அரிப்பை போக்குகின்ற ஒரு ஆன்டி ஹிஸ்டமின் என்கின்ற வகையிலே கோபுரம் தாங்கியும் மஞ்சிட்டியும் சேர்ந்த எண்ணெய் நமக்கு மேற்புற மருந்தாக பயன்படுகிறது என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, கோபுரம் தாங்கி அதனுடைய இலைகள் எப்படி மருந்தாகிறது என்று நாம் தெரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் அதனுடைய வேர்களும் மருந்தாகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளுதல் வேண்டும். இந்த கோபுரம் தாங்கி வேர்களை எடுத்து சேகரித்து சுத்திகரித்து பொடித்து வைத்துக்கொண்டு அரை தேக்கரண்டி வேர் பொடியோடு கற்கண்டு சேர்த்து அல்லது தேன் சேர்த்து அன்றாடம் 2 வேளை நாம் உள்ளுக்கு உண்டு வருகின்ற நிலையிலே இதிலே இருக்கின்ற கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற தாது உப்புக்கள் எலும்புகளுக்கு பலம் தந்து உடலுக்கு நல்ல பலத்தை தரக்கூடியதாக, சுறுசுறுப்பை தரக்கூடியதாகவும் திகழ்கிறது என்பதையும் நாம் மறத்தல் ஆகாது. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.